பஞ்சாயத்து நடந்து கொண்டிருந்த இடத்தில் அனைவரும் அமைதியாக இருக்க முயன்றாலும் தமிழ் செல்வியின் மனநிலை மட்டும் கொஞ்சம் கூட அமைதியாக இல்லை. பல நாட்களாக தன் குழந்தையை பிரிந்து தவித்துக் கொண்டிருந்த அவளால் இனிமேலும் அந்த வேதனையை தாங்க முடியவில்லை. அதனால்தான் அனைவரின் முன்னிலையிலும் மிகவும் உறுதியான குரலில், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் குழந்தையை பார்க்காமல் இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. நான் இப்போதே சென்னைக்கு போகிறேன். அவர்கள் குழந்தையை இங்கே கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் நானே சென்று என் குழந்தையை அழைத்துக் கொண்டு வருவேன் என்று கூறினாள். அவளுடைய குரலில் இருந்த தாய்ப்பாசமும் கோபமும் அங்கிருந்த அனைவரையும் சில நொடிகள் அமைதியாக்கியது. பஞ்சாயத்து பெரியவர்கள் அவளை சமாதானப்படுத்த முயன்றனர். அவர்கள் வேண்டுமென்றே குழந்தையை பிரித்து வைக்கவில்லை என்றும் சில சூழ்நிலைகளால் அவர்கள் உடனடியாக வர முடியவில்லை என்றும் விளக்கினர். ஆனால் தமிழ் செல்வி அதை ஏற்கவில்லை. பணம் இருப்பவர்களுக்கே எல்லோரும் ஆதரவாக நிற்கிறார்கள், ஏழையின் உணர்வுகளுக்கு யாருக்கும் மதிப்பு இல்லை என்று வேதனையுடன் பேசினாள். அந்த வார்த்தைகள் பெரியவர்களுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தின. அவர்கள் அவளிடம் இவ்வளவு கடுமையாக பேச வேண்டாம் என்று கூறிய போது ஒரு தாயின் மனவேதனையை யாராலும் மாற்ற முடியவில்லை. அந்த நேரத்தில் தமிழ் செல்வியின் அம்மாவும் மிகவும் பணிவாக எழுந்து, என் மகள் கோபத்தில் பேசிவிட்டாள், அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். குழந்தைக்கு தடுப்பூசி போட்டதால் காய்ச்சல் வந்திருக்கிறது. அதிலும் நேற்று வழியிலேயே ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறது என்று கேட்டவுடன் என் மகள் மிகவும் பதறிப்போய்விட்டாள். அதனால்தான் இப்படி பேசுகிறாள் என்று கூறினார். விபத்து நடந்தது பற்றிய முழு விவரத்தையும் கேட்ட பஞ்சாயத்து பெரியவர்கள், உண்மையிலேயே பச்சிளம் குழந்தையை இத்தனை தூரம் அழைத்துச் சென்றது சரியான முடிவு இல்லை என்று ஒப்புக்கொண்டனர். ஆனால் இப்போது நடந்ததை மாற்ற முடியாது என்றும் கூறினர். சிறிது நேரம் யோசித்த தலைவரும், இப்போதைக்கு அவர்களால் இங்கே வர முடியாது. அதனால் நீயே சென்று குழந்தையை அழைத்துக் கொண்டு வா. எங்கள் சார்பாக ஒரு மனிதரை உன்னுடன் அனுப்புகிறோம். அவர் முன்னிலையில் குழந்தைகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தார். அந்த முடிவு தமிழ் செல்விக்கு சிறிய நிம்மதியை தந்தது. உடனே கிளம்பத் தயாரான அவள் இனி ஒரு நொடியும் தாமதிக்காமல் சென்னைக்கு புறப்பட்டாள். அவளுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது, எப்படியாவது தன் குழந்தையை மீண்டும் தன் மார்போடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதற்கிடையில் இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாமல் சேது தனது கட்சி வேலைகளில் முழுமையாக மூழ்கியிருந்தான். பல இடங்களுக்கு சென்று கூட்டங்கள், சந்திப்புகள் என பிஸியாக இருந்தான். மறுபுறம் மலரும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து மீனாட்சியை கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில்தான் திடீரென தமிழ் செல்வி தனது அம்மாவுடன் அங்கே வந்தாள். அவளை பார்த்த அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. சேது உடனே அவளிடம் ஏன் இவ்வளவு அவசரமாக வந்தாய் என்று கேட்டான். இன்னும் 2 நாட்களில் நாங்களே குழந்தையை அழைத்து வருவதாக சொல்லியிருந்தோம் அல்லவா என்று கூறினான். அதற்கு தமிழ் செல்வி மிகவும் வருத்தத்துடன், என் குழந்தைக்கு விபத்து நடக்கப் போயிருந்தது என்று கேட்ட பிறகு நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என் குழந்தையை முதலில் என்னிடம் கொடுங்கள் என்று கூறினாள். உடனே ஐஸ்வர்யாவின் கையில் இருந்த மீனாட்சியை வாங்கிக் கொண்டாள். குழந்தையை அணைத்தவுடன் அவளுக்கு உடல் முழுவதும் காய்ச்சல் இருப்பதை உணர்ந்தாள். மருந்து கொடுத்தீர்களா என்று பதற்றமாக கேட்டாள். மருந்து கொடுத்து வருகிறோம் என்று ஐஸ்வர்யா சொன்னாலும் அதை கேட்ட தமிழ் செல்விக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை. குழந்தையின் உடல்நிலையை பற்றிய அவளுடைய அக்கறை ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டது. ஒரு தாயின் மனம் எவ்வளவு பதட்டமாக இருக்கும் என்பதை அங்கிருந்த அனைவரும் அப்போது உணர்ந்தனர். பஞ்சாயத்து சார்பாக வந்திருந்த நபர் அனைவரையும் அமைதிப்படுத்தி, முதலில் குழந்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறினார். மனம் கனிந்தபடியே சேது குழந்தையை மாற்றிக் கொடுக்க சம்மதித்தான். ஆனால் அதற்கு பிறகு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அழகரை தமிழ் செல்வி தூக்கிச் செல்ல முயன்றவுடன் குழந்தை உறக்க தொடங்கியது. அதேபோல் மீனாட்சியும் அமைதியாக இருக்கவில்லை. இருவரையும் அருகருகே வைத்தவுடன் அவர்கள் அழுகையை நிறுத்திவிட்டனர். மீண்டும் பிரிக்க முயன்றதும் இருவரும் ஒரே நேரத்தில் கதறி அழ ஆரம்பித்தனர். அந்த காட்சியை பார்த்த பஞ்சாயத்து நபருக்கே மனம் உருகிவிட்டது. குழந்தைகள் இருவருக்கும் உடல்நிலை சரியில்லை. இப்பொழுது இவர்களை மீண்டும் பிரிப்பது சரியாக இருக்காது என்று அவர் கூறினார். அதனால் இன்னும் 2 நாட்கள் தமிழ் செல்வி அங்கேயே தங்கி குழந்தைகளை சேர்த்தே பார்த்து கொள்ளலாம் என்ற ஆலோசனையை முன்வைத்தார். அந்த யோசனை அங்கிருந்த பலருக்கும் சரியாகவே தோன்றியது. குழந்தைகளின் நலனே முக்கியம் என்பதால் அனைவரும் அதையே ஏற்றுக்கொண்டனர்.
அப்பொழுது சேது அதற்கு அவசியமே இல்லை, நானே என் குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று கூறினான். ஆனால் தமிழ் செல்வி அமைதியாக, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அம்மாவின் அரவணைப்புதான் அதிகம் தேவை. நான் இங்கேயே இருந்து என் குழந்தையை கவனித்துக் கொள்கிறேன் என்றாள். அப்போது ராஜாங்கமும் அந்த கருத்தை ஆதரித்தார். குழந்தைக்கு அம்மாவை விட சிறந்த பராமரிப்பு வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்று அவர் கூறினார். அதிலும் அழகர் இத்தனை நாட்களாக தமிழ் செல்வியுடனேயே இருந்ததால் திடீரென பிரிந்திருப்பது அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும் என்று எடுத்துரைத்தார். தந்தையின் வார்த்தையை மீற முடியாமல் சேதும் சம்மதித்தான். மனம் கனிந்தபடியே அழகரை தமிழ் செல்வியிடம் ஒப்படைத்தான். அதன் பிறகு தமிழ் செல்விக்கும் அவளுடைய அம்மாவுக்கும் சேதுவின் அறைக்கு அருகிலேயே ஒரு அறை ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. அங்கே இரு குழந்தைகளையும் சேர்த்து மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். அந்த காட்சியை பார்த்த ஐஸ்வர்யாவுக்கு உள்ளுக்குள் பொறாமை அதிகரித்தது. சேது அடிக்கடி அந்த அறைக்குச் சென்று குழந்தைகளை பார்த்துவிட்டு வருவது அவளுக்கு பிடிக்கவில்லை. அடுத்த சில மணி நேரங்களிலேயே சேது தொடர்ந்து குழந்தைகளின் உடல்நிலையை பார்க்க அந்த அறைக்குச் சென்று வந்தான். அவனுடைய மனதில் குழந்தைகளின் உடல்நிலை பற்றிய கவலையே இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யாவோ அதை வேறு விதமாக பார்த்தாள். நாம் முதல் முறையாக இவ்வளவு தூரம் வெளியூர் வந்திருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு என்னை விட அந்த அறையே முக்கியமாக இருக்கிறது என்று குறை கூறினாள். அதற்கு சேது, குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருக்கிறது, அதனால்தான் அடிக்கடி போய் பார்த்து வருகிறேன் என்று அமைதியாக விளக்கினான். இருந்தாலும் ஐஸ்வர்யாவின் கோபம் குறையவில்லை. சேது அங்கேயே தங்கிவிடலாமா என்று கூட யோசிப்பதாகச் சொன்னபோது அவளுடைய கோபம் இன்னும் அதிகரித்தது. அவள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து இரவு முழுவதும் அவனை பற்றி குறை கூறிக்கொண்டே இருந்தாள். சேதுவுக்கோ தூக்கம் வரவில்லை. குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கிறது என்ற கவலை மீண்டும் மீண்டும் அவனை அந்த அறைக்குச் செல்ல தூண்டியது. நடுராத்திரியில் மெதுவாக தமிழ் செல்வியின் அறைக்குச் சென்ற சேது கதவை தட்டினான். கதவை திறந்த தமிழ் செல்வி அவனை உள்ளே வரச் சொன்னாள். குழந்தைகள் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை என்றும் காய்ச்சல் குறைய இன்னும் ஒரு நாள் ஆகலாம் என்றும் அவள் கூறினாள். இருவரும் சேர்ந்து மாறி மாறி குழந்தைகளை தூக்கி ஆற்றினர். மருந்து கொடுத்தனர். தண்ணீர் துடைத்தனர். இரவு